என்ன யார் அரெஸ்ட் பண்ண சொல்ற? நீயா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்ற? ஆமா, அது என்னுடைய கடமை. உங்கள் வாயால் அந்த வாக்குமூலத்தை வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகம் ஆடினோம். என்ன அருமையான நாடகம்! எவ்வளவு அலங்காரமான அமைப்பு! என்ன அழகான நடிப்பு! லதா, உன்னை மனைவியா அடையணுன்றதுக்காகத்தானே என் ரகசியங்களை எல்லாம் என்ன மறந்து வெளியிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நான் சொன்ன உண்மைகள் என் வாழ்க்கைக்கே உலவச்சிடுச்சே. உன் உதவியால வாழ்க்கையில் வானத்திலே புதிய பறவையா வட்டமட நினைச்சேனே. லதா, என்னை கைது செய்ய நீ வேற எந்த வேஷத்தையாவது போட்டிருக்க கூடாதா? பரிதாபத்துக்குரிய என் வாழ்க்கையிலே படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதல் என்கிற புனிதமான மலர்தானா? அதை வச்சு நீ என்னை வீழ்த்திட்ட. ஐயோ! சொல்லு லதா, ஆசை மரத்துல கல்ல கட்டுனது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லு லதா, நடிப்பா? இல்ல இல்ல இல்ல. ஆமாம் கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். கடமைக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன். ஆனால் தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என் நடிப்பு தோற்று போச்சு கோபால், தோற்று போச்சு. எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் நடிக்கவே முடியலை. ஆனாலும் என் கடமையை நான் நினைவித்துட்டேன். இப்பவும் சொல்கிறேன் கோபால், என் உள்ளத்தில் உங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக என் வாழ்நாளெல்லாம் காத்திருப்பேன் கோபால், என் வாழ்நாளெல்லாம் காத்திருப்பேன். பெண்மையே நீ வாழ்க, உள்ளமே உனக்கு என் நன்றி. போய் வருகிறேன். சார், அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்களேன். வீடியோ சூடு போதுமா பாரு.